உங்களில் சிறந்தவர் யார் என்றால், நற்பண்புகளால நல்ல பண்புகளால யாரு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையில் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நற்பண்புகள் என்கிறது ஒரு மனிதனை முஸ்லீமாக அடையாளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நற்பண்புகள் என்கிறது ஒரு மனிதனை முஃமினாக அடையாளப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்போ நற்பண்புங்கிறது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய ஐடென்டிட்டி. ஒரு முஸ்லீம் நற்பண்போடு தான் இருப்பான். ஒரு முஸ்லீம் பொய் சொல்லக்கூடியவராக இருக்க மாட்டார். ஒரு முஸ்லீம் ஏமாற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா. ஏமாற்றக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொய் சொல்லக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பொய், ஏமாற்றுதல், பித்தலாட்டம், பிறருடைய பணத்தை சுரண்டுதல், பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துதல், இப்படியாக கெட்ட பண்புகள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, இஸ்லாத்துக்கு எதிரானது. இதெல்லாம் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய மோசமான செயல்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி